Good morning students. Max RK sir பேசுகிறேன். 11th மேத்தமெட்டிக்ஸில் வால்யூம் 1 சாப்டர் 2 பார்க்கலாம். பேசிக் அல்ஜிப்ரா. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். பேசிக் அல்ஜிப்ரா இன்ட்ரோடக்ஷன். அல்ஜிப்ரா இஸ் எ பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அல்ஜிப்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோட ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேத்தமெட்டிக்ஸை பொதுவாக ஆலமரத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்று தான் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் ஒன் எக்ஸ்பிரஸஸ் ரிலேஷன்ஸ் அமாங் குவான்டிட்டிஸ் பை யூஸிங் சிம்பிள்ஸ் டு ரெப்ரசன்ட் தீஸ் குவான்டிட்டிஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டிஸை நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் குவான்டிட்டிஸ்க்கு இடையே ஒரு ரிலேஷன் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. பாருங்கள், இயற்கணிதம் என்பது கணிதத்தின் ஒரு கிளையாகும். இதில் அளவீடுகளை குறியீடுகளை கொண்டு எழுதப்பட்டு அளவீடுகளுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்புகளை வெளிப்படுத்தும் விதமாகவே இயற்கணிதம் விளங்குகிறது. நெக்ஸ்ட், இங்கே குவான்டிட்டிஸை நம்ம சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிம்பிள்ஸை எப்படி கால் பண்ணுறோம்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள்ஸ் ஆர் கால்டு த வேரியபிள்ஸ். அதாவது குறியீடுகளை மாறிகளை பயன்படுத்தி தானே நம்ம குறிப்பிடுறோம். அதாவது குறியீடுகளை மாறிகள் என்று அழைக்கிறாங்க. அளவீடுகளை பொதுவாக குறியீடுகளை பயன்படுத்தி நாம் குறிப்பிடுறோம். அந்த குறியீடுகளை எப்படி அழைக்கிறோம்னா மாறிகள் என்று அழைக்கப்படுகிறது. In this chapter, we shall allow the variables to represent real numbers only. இந்த சாப்டரில் நமக்கு வேரியபிள்ஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம், ரியல் நம்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறோம். வேரியபிள்ஸில் நம்ம டு ரெப்ரசன்ட் ரியல் நம்பர்ஸ் ஓன்லி. இந்த வகுப்பில் மாறிகள் மெய்யெண்களை மட்டுமே குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஒன் கேன் carry out manipulation and computation using variable just as one does with numbers. வேரியபிள்ஸை மானிப்புலேஷன் அண்ட் காம்படிஷன் செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை போலவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா மாறிகளை கையாளுதல் மற்றும் கணக்கீடுகள் பயன்படுத்துதல் ஆகியவை எண்களைப் போலவே பயன்படுத்தலாம். எண்களை நம்ம எப்படி பயன்படுத்துவோமோ, நம்பர்ஸ் எப்படி நியூமெரிக்கல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதுபோல் இங்கே வேரியபிள்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஒன் மே சப்ஸ்டியூட் ரியல் நம்பர்ஸ் ஃபார் த வேரியபிள்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன் அண்ட் த ரிசல்ட்டிங் வேல்யூ வில் பி ரியல் நம்பர். இப்போ எக்ஸ்பிரஷனில் நம்ம வேரியபிள்ஸுக்கு பதிலாக ரியல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி ரியல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டிங் வேல்யூ என்னவாக இருக்குன்னா அதுவும் ரியல் நம்பராக தான் இருக்கும். ஒரு கோவையில் உள்ள மாறிகளுக்கு மெய்யெண்களை நம்ம பிரதியிடலாம். அப்படி பிரதியிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மெய்யானாகவே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒன்ஸ் எ குவான்டிட்டி ஆர் எ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ், it is possible to substitute specific numerical value for those variables. மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அல்லது குவான்டிட்டிஸை நம்ம வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ வேரியபிள்ஸ்க்கு நம்ம ஸ்பெசிஃபிக் நியூமெரிக்கல் வேல்யூவை யூஸ் பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதாவது அளவையோ அல்லது கணித கூற்றையோ மாறிகளின் மூலமாக எழுதினால் அதில் மாறிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எண் மதிப்புகளை நம்ம பிரதியிட முடியும். இப்போ அல்ஜிப்ராவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத அங்கே வேரியபிள்ஸ் தான் பயன்படுத்தும். அல்ஜிபிரிக் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் அந்த வேரியபிள்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா ஸ்பெசிஃபிக் நியூமெரிக்கல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி ஸ்பெசிஃபிக் நியூமெரிக்கல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதா அந்த அல்ஜிபிரிக்கை அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா வெரி பவர்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. This makes algebra a very powerful tool. For this reason, the subject of algebra has very wide application not only within mathematics. ஆக இந்த வேரியபிள்ஸில் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணதால் அது அல்ஜிப்ராவை வெரி பவர்ஃபுல் டூலாக நமக்கு காட்டுது. நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரா மேத்தமெட்டிக்ஸில் மட்டும் அதோட பயன்பாடு இல்லாமல் அதை தாண்டி பிற துறைகளையும் நமக்கு பயன்படுது. பட் ஆல்சோ இன் அதர் டிசிப்ளின் அண்ட் இன் ரியல் லைஃப். அன்றாட வாழ்க்கைகளில் அல்ஜிப்ராவோட பயன்பாடு, இயற்கணிதத்தோட பயன்பாடு அளப்பரியதாக இருக்குது. எங்கெல்லாம் அல்ஜிப்ரா பயன்படுத்துகிறாங்க, அதாவது மேத்தமெட்டிக்ஸை தவிர வேறு எந்த துறைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் துறையில் பயன்படுத்துகிறாங்க, கட்டிட வல்லுநர்கள் பயன்படுத்துகிறாங்க, பொறியியல் துறையில் அல்ஜிப்ரா இல்லாமல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணணும்னா அல்ஜிப்ரிக் ஃபார்முலா இல்லாமல் ப்ரோக்ராமை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. சரி, the notion of real numbers is fundamental to the whole of mathematics. the whole mathematics ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொன்னோம்னா ரியல் நம்பர் சொல்லுவாங்க. அதாவது ஒட்டுமொத்த கணிதத்திற்குமே மெய்யன் தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ரியல் நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். ரியல் நம்பர் சிஸ்டம் n equal to set bracket 1 2 3 and so on.
the elements of n are called natural numbers. நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜஸ் இதெல்லாம் எப்படி வந்தது. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜஸ் ஒன்றே எப்படி டெவலப் ஆனது. மேத்தமெட்டிக்ஸில் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸு எவரிடே லைஃப்பில் பீப்புள்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண தான் மேத்தமெட்டிக்ஸ் டெவலப் ஆனதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து ஹோல் நம்பர் எப்படி கிடைச்சது, ஹோல்லேருந்து இண்டிஜஸ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் இப்போ அதை ரீகால் பண்ணலாம். ஃபஸ்ட்டு n = சப் ப்ராக்கெட் 1 2 3 and so on. ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்க, இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் is denoted by n அப்படின்னு சொல்லுவோம். இயல் எண்கள் n = 1 2 3 and so on. இயல் எண்களை n அப்படிங்கிற குறியீடுகளை பயன்படுத்தி என்னங்கிற எழுத்தை பயன்படுத்தி குறியிடுவோம். நெக்ஸ்ட் w ஹோல் நம்பர்ஸ் w is equal to sub bracket 0 1 2 3 and so on அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், the elements are called whole numbers. It is denoted by w அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதை பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் முழுக்கள் w is equal to 0 1 2 3 and so on அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இண்டிஜர் z equal to and so on -3 -4 -3 -2 -1 0 1 2 3 and so on இப்படி போயிட்டே இருக்காங்க. இதில் பாருங்கள் 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ் இருப்பாங்க, 0 1 2 3 ஹோல் நம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் -1 -2 -3 -4 and so on up to போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் set of all the collection of all elements is called integers அப்படின்னு சொல்லுவோம். the collection of elements are called integers. It is denoted by z அப்படின்னு சொல்லுவோம். முழு எண்கள் z equal to பாசிட்டிவ் 0 1 2 3 நெகட்டிவில் -1 2 3 and so on இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டுங்க. இப்போ ரியல் நம்பர் சிஸ்டத்தில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜர்ஸை பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம இந்த டாப்பிக்கில் ரேஷனல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டாப்பிக்கை இந்த சாப்டரில் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ரைட், வாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் b/q. ரேஷனல் நம்பர் எந்த ஃபார்மில் இருக்குன்னா b/q. நியூமரேட்டரில் b, டினாமினேட்டரில் q இருக்கும். வித் b and q are integers. நம்ம நியூமரேட்டரில் யூஸ் பண்ண b-யும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய q-வும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இண்டிஜர்ஸு. அண்ட் q not equal to 0. q டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இண்டிஜர் என்னவாக இருக்கக்கூடாது, 0வாக இருக்கக்கூடாது. விகிதமுறை எண்கள் b/q என்ற வடிவில் எழுதப்படும். இங்கு b பகுதியில் இருக்கக்கூடிய q இரண்டும் முழு எண்கள் ஆகும். மேலும் q என்பது not equal to 0 பூஜ்ஜியமற்றதாக இருக்கணும். ரைட், பொதுவாக விகிதமுறை எண்கள் பார்த்திங்க அப்படின்னா முடிவுறு தசமம் அல்லது முடிவுறா சீர் சுழல் தசம எண்களை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் மே பி கேரக்டரைஸ்டு பை த ப்ராப்பர்ட்டி தட் ஈச் ரேஷனல் நம்பர்ஸ் மே பி ரிட்டன் as a டெர்மினேட்டிங் ஆர் ரெக்கரிங் டெசிமல். டெர்மினேட்டிங் முடிவுறு தசமமாகவோ அல்லது முடிவுறா சீர் சுழல் தசம எண்களை கொண்டதாகவே இருக்கும். டெர்மினேட்டிங் ஆர் ரெக்கரிங் டெசிமல்ஸ், அதாவது ரெக்கரிங் டெசிமல்ஸ், இன்ஃபனைட் டெசிமல்ஸ், அதாவது பீரியாடிக் டெசிமல்ஸ் சொல்லுவாங்க. இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமல்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் -5 0 1 4/5. இப்போ பாருங்களேன், -5 நியூமரேட்டர் -5 டினாமினேட்டரில் என்ன இருக்குது சார், b/q ஃபார்மில் இருக்கானா இருக்குது, -5/1 இருக்கதா அர்த்தம். அடுத்து பாருங்கள் 0/1, 0 டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 இருக்கதா அர்த்தம். அப்போ b/q ஃபார்மில் இருக்கு இல்லையா, எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 நியூமரேட்டர் 1 டினாமினேட்டரில் என்ன இருக்குது 1, அப்போ b/q ஃபார்ம். இது என்னன்னு சொல்லலாம், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 4 டிவைடட் பை 5. நியூமரேட்டரில் 4 டினாமினேட்டரில் 5. ஓகேங்க, b/q ஃபார்மில் இருக்கா. ரைட்டு. நெக்ஸ்ட் இங்கே சொன்ன மாட்டோமே டெர்மினேட்டிங் ஆர் ரிக்கரிங் டெசிமலாக இருக்கா. 4 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வேல்யூ என்ன வர்றாங்க, 0.8. 0.8 எப்படி இருக்குது, டெசிமல் எப்படி இருக்குது, ஃபைனட்டாக இருக்கா. டெசிமல் என்னவாக இருக்கணும், ஃபைனட், அதான் டெர்மினேட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி இருக்கலாம், இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமல்ஸ், முடிவுறு தசமமாக இருக்கும். சில சமயம் முடிவுறா சீர் சுழல் தசம எண்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -2.333 அப்படி போயிட்டே இருப்பாருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, இன்ஃபைனைட்டாக இருக்குது, முடியலை. அதே சமயம் பீரியாடிக் டெசிமல்ஸ் வந்ததே திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா, 333ன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் இருந்தாலும் என்னென்னு சொல்லாத ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 25 டிவைடட் பை 99 இஸ் ஈக்குவல் டு 0.252525 அண்ட் so on போயிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ இது என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை, ஃபைனட் ஆகலை, இன்ஃபைனட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோடைய பீரியாடிக் டெசிமல்ஸ் பாருங்கள் எப்படி 25 25 25 என்ன ஆகிட்டே இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்கா.
ஸோ அதுபோல் ரேஷனல் நம்பர்ஸ் b by q ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறப்போ q நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு அதோட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ஒன்று டெர்மினேட்டாக இருக்கும், இல்லை டெர்மினேட்டிங்காக இல்லை அப்படின்னா ரெக்கரிங் டெசிமல்ஸ், அதாவது இன்ஃபனைட் பீரியாடிக் டெசிமலாக இருக்கும். வந்த முடிவுறா சீர் சூழல் தசம எண்களாகும். வந்த எண்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்களேன், 7.1452783 அதுக்கு பிறகு பாருங்கள் 231 231 231 and so on இப்படி போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகிட்டு இருக்குது, இன்ஃபைனிட்டாக இருக்குது, அதே சமயம் பீரியாடிக் டெசிமல்ஸாக இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இந்த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் denoted by the symbol q. செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் denoted by the symbol q. ரேஷனல் நம்பர் எந்த லெட்டரில் டினோட் பண்ணலாம்? q. நேச்சுரல் நம்பர்ஸை n, ஹோல் நம்பரை w, இண்டிஜரை z. அப்போ ரேஷனல் நம்பரை q அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி டொனேட் பண்ணலாம். பாருங்கள் தமிழில் என்ன சொல்கிறாங்கட்டு, விகிதமுறு எண்கள் பொதுவாக b by q அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கும். அதில் q பகுதியில் இருக்கக்கூடிய q நாட் ஈக்குவல் டு 0. மேலும் பொதுவாக விகிதமுறு எண்கள் முடிவுறு தசமங்கள் அல்லது முடிவுறா சீர் சூழல் தசம எண்களை கொண்டதாக இருக்கும். அதான் சார் முடிவுறு தசமம். இப்போ b by qங்கிற பின்ன வடிவத்தில் இருக்கும்போது அதை வகுக்கும் போது நம்ம கூடிய தசமங்கள் முடிவுறக்கூடியதாக இருக்கணும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்தது ஒரு சிலது என்ன செய்யும், முடிவுறாமல் தொடர்ந்து வகுத்துட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கும், முடிவு இருக்காமல் இருக்கும். அப்போ முடிவுறாமல் இருந்து சீர் சூழல் தசம எண்கள், அந்த வந்த எண்களை தசம எண்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், முடிவுறாமல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ ரெண்டு விஷயம் தெளிவுபடுத்துகிறாங்க. ஒன்று, தசமம் முடிவுறக்கூடியதாக இருக்கணும், வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று முடிவுறக்கூடியதாக இருக்கணும். இன்னொன்று, முடிவுறாமல் இருந்துச்சுன்னா வந்த எண்களை திரும்ப திரும்ப வந்த தசம எண்ணை திரும்ப திரும்ப சீர் சூழல் தன்மையாக வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுனால அதை விகிதமுறு எண்கள்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு -501 4/5 4/5க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.8 முடிவுறு தசமமாக இருக்குது. இதை பாருங்கள் 25/99 வேல்யூ 0.252525 முடிவுறல, ஆனால் சீர் சூழல் 25 வந்ததை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கா, இது முடிவுறா சீர் சூழல் தசமமாக இருக்குது. இதெல்லாமே விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்களை எப்படி குறிப்பிடலாம்? q அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். சரி, பாருங்கள். ஆக இந்த கிளாஸில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ரேஷனல் நம்பர்ஸ், அது ரியல் நம்பர் சிஸ்டத்தை பார்த்தோம். அதில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இண்டிஜர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில் பார்த்ததை ரீகால் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸை பற்றி பார்த்தோம், விகிதமுறு எண்களை பற்றி பார்த்தோம். அந்த விகிதமுறு எண்களை பற்றின தகவலோட இந்த கிளாஸை முடிச்சுக்குவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.